ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, இது முருகன் மீது ஆணை. இதை கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் உனக்கான திடீரென நல்லதொரு மாற்றங்கள் நிகழும். காரணத்தோடு மட்டுமே தான் உன் கண்ணில் பட்டுள்ளேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இனி நன்மைகள் அதிகம் நடக்கும். எனது பாதத்தை பிடித்து விட்டாய். ஆகையால் நீ என்மேல் கொண்டிருந்த நம்பிக்கைக்காக நீ நினைக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் கண்களுக்கு நான் உனக்கு காட்சி கொடுப்பேன். உன் கனவுகளுக்குள் வந்து உனக்கான உறுதியை அளிப்பேன் என் செல்லமே. நீ தினமும் என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த ஒரு நல்லதொரு விஷயத்தை நான் உனக்கு விரைவில் நடத்தி தருவேன். பொறுமையாக மட்டும் காத்திரு என் செல்லமே. உன் நம்பிக்கையே உனக்கு வெற்றியின் வாசலை திறக்கும். உன் முன்னேற்றத்திற்காகத்தான் கூறுகிறேன், சற்று புரிந்து கொள். நேரம் யாருக்காகவும் நின்று காத்திருக்காது. அது ஓடும் ஆற்றைப் போல எப்போதும் முன்னே சென்று கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தை மதித்து அதில் உழைப்பு செய்து அதில் நம்பிக்கை வைத்து வாழ்பவர்களுக்குத்தான் வெற்றி காத்திருக்கும் என் செல்லமே. காலத்தை வீணடிக்காதே. உன் முயற்சியால் அதனை அர்த்தமுள்ளதாக்கு. நேரத்தை மதிப்பவன் தானே தன்னை மதிப்பவன். அவனின் வாழ்வில் வெற்றியும் செழிப்பும் நிச்சயமாக அலங்கரிக்கும். நீ சிறு முயற்சியை போடு. நான் உனக்கு பெரிதான நல்லதொரு வாய்ப்பை உருவாக்கி தருகிறேன் இந்த முருகப்பெருமான். அதை பிடித்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேறு. உன்னோடு எப்பொழுதும் இந்த முருகப்பெருமான் நான் துணையாக இருக்கிறேன். நீ ஒரு சின்ன ஒரு முயற்சியை போடு. நான் உனக்கு ஒரு நல்லதொரு பெரிய வாய்ப்பை தருகிறேன். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு என் செல்லமே. உனது வாழ்க்கை நல்ல நிலையில் உயர்வது நீ செய்த தியாகங்களின் வேரிலிருந்துதான். நீ உணர்த்திய பக்தி, நீ கொடுத்த அன்பு, நீ காட்டிய பொறுமை, நீ நடந்த பாதை, இது அனைத்தும் தான் அவர்களுக்கு நல்வழி பாதை. அதனால் மனம் தளர வேண்டாம். உன் பிள்ளைகளின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் உன் உழைப்பின் வழி இருக்கும். நீ அவர்களுக்கு தாய் மட்டுமல்ல, தெய்வீக சக்தியாகவும் இருக்கிறாய். உன் கரங்களை பிடித்து நான் நிற்கிறேன். அவர்கள் முன்னேற்றத்தின் ஒவ்வொரு அடியிலும் உன் உழைப்பின் வியர்வை இருக்கிறது. ஆகையால் என் அருளும் சேர்ந்தே வழி நடத்தும் என் செல்லமே. கவலைப்படாதே. உனக்காக உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். ஆகவே இதுவரை நீ உன் வாழ்க்கையில் செய்த நன்மை, உன் தர்மம், உன் அன்பு மட்டும்தான் உன்னோடு பிணைந்து இருக்கும். அதனால் நீ யாரையும் நம்பிக்கையோடு பற்றி கொள்ள வேண்டாம். எல்லா உயிர்களையும் சமமாக கண்டு அன்பு அளிக்க வேண்டும் என்றுதான் உன்னிடத்தில் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கை சும்மா வந்து போகிற ஒரு ஜென்மம் இல்லை என் செல்லமே. நீ செய்யும் நல்ல காரியங்கள் உனக்கு வழிகாட்டும் பாதை. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். ஆகையால் இந்த வாழ்க்கை பயணத்தை நல்ல புரிதலோடும் நேர்மறை எண்ணத்தோடும் வாழ்வதற்கு உண்டான சூழ்நிலைகளை உருவாக்கிக்கொள். ஒரு நற்கீர்த்தி என்றும் உன்னோடு பயணிக்கும். எப்பொழுதும் இந்த முருகனின் அருள் கடாட்சம் உனக்கு நிறைந்திருக்கும் என் செல்லமே. இது நான் சொல்வதை 10 நிமிடத்திற்குள் உனக்கு நல்ல செய்தி வந்துவிடும் என்று சொன்னேன் அல்லவா? நிச்சயமாக வரும். சில நேரங்களில் உன் இதயம் எதையோ இழந்ததாக உணரலாம். அது ஒரு தேற்றக்கோடு. அது ஒரு தேற்றத்தோடு உன்னை தாங்கிக் கொள்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் இழந்ததென தோன்றும் போது கூட நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். ஏனென்றால் உண்மையில் நீ எதையும் இழந்தது அல்ல. நீ மாற்றம் அடைந்திருக்கிறாய். அந்த மாற்றமே உனக்கு புதிய வாய்ப்புகளையும் புதிய உயிரையும் தரும். வதந்திகள், குற்றச்சாட்டுகள், தோல்விகள் எதுவும் உன் எதிர்காலத்தை முடிக்க முடியாது. நான் தரப்போகும் அருள் உன் வாழ்க்கையை மீண்டும் எழுப்பும் ஒளியாக மாறும். சில இடங்களில் உன்னை பற்றி மற்றவர்கள் புறம் பேசுகிறார்கள் என்று கவலைப்படாதே. அது அவர்களின் கர்மம், அவர்களின் குணம். நீ அதனால் மனம் கலங்க வேண்டாம். நீ செய்ய வேண்டியது உன் செயல்களிலும் நல்ல எண்ணங்களிலும் மட்டுமே கவனம் செலுத்துவதுதான். மற்றவர்களின் வார்த்தை உன் விதியை மாற்றாது. உன் நம்பிக்கை, உன் நன்மை, உன் பக்திதான் உன் வாழ்வை உயர்த்தும். தவறாக பேசுபவர்களுக்கு நீ பதில் சொல்ல தேவையில்லை. நீ அமைதியாய் அன்போடு இருக்கின்றாய் என்றால் உன் கர்மவினை சுத்தமாகும் என்று நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே.
இதை கேட்டுவிட்ட ஒரு 10 நிமிடத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் என் செல்லமே. என்னுடைய வேல் உன்னோடு இருக்கையில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் யாரும் உன் மனதை கூட காயப்படுத்த முடியாது. இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு. ஆம் செல்லமே, நீ எப்பொழுதுமே நாளைய வாழ்க்கையை நினைத்து அஞ்சிக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். கவலையே வேண்டாம். காக்க காக்க கனகவேல் காக்க என்று என்னை அழைத்தவுடன் உன் வாழ்வை எந்த தீமையும் தொடாது. நான் உன் பக்கத்தில் இருக்கும் பட்சத்தில் உனக்கு குறை என்றதே இல்லைதானே. மனதார இந்த முருகப்பெருமானை நம்பி உன் எதிர்காலம் பற்றிய பயம் அனைத்தும் கரையும். என் வேல் உன் ஒவ்வொரு படியையும் பாதுகாப்பாக நடத்தி செல்கிறது. நினைவில் வைத்துக்கொள் என் செல்லமே, முருகனுடன் இருப்பவனுக்கு எந்த நாளும் இருளாக மாறாது. அதே நேரத்தில் யாராவது உன் தன்மானத்தை காயப்படுத்தி உன்னை குற்றம் சொல்ல வந்தால் அதற்காக நீ உன்னை குற்றவாளியாக நினைக்க வேண்டாம், கருத வேண்டாம். கோபத்தை தூண்டியவரின் தவறே அது. நீ அமைதியாக இருந்தால் அந்த சூழ்நிலையே உன் பக்கம் திரும்பி நின்றுவிடும். உன் மனசாந்தி தான் உன் மிகப்பெரிய வெற்றி. நான் உன்னோடு இருக்கும்போது உன்னை யாருமே காயப்படுத்த முடியாது. நான் காப்பாற்றி விடுவேன். நீ இந்த முருகன் மீது கொண்ட நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது என் செல்லமே. ஆகவே இன்று முதல் உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி அடையும். பண தட்டுப்பாடு என்ற சொல்லே உன் இல்லத்தில் நீங்கும் வராது. பொருள் செல்வமும் அருள் செல்வமும் ஒன்றாக உன் பாதையில் வரும். உன் உழைப்பிற்கு தக்க பலன் கிடைக்கும் என் செல்லமே. உடல் நலமும் மனநலமும் உன்னுடன் சேர்ந்து நிலைத்திருக்கட்டும். நீ எடுத்து வைக்கும் அடிகள் எல்லாம் சுபமாக அமையும். உன் மனதுக்குள் இருக்கும் கவலைகளை நான் அகற்றி புதிய ஒளியை தருகிறேன். ஆம் செல்லமே, நீ இந்த முருகன் மீது கொண்ட பக்தி நம்பிக்கை நிச்சயமாக வீண் போகாது. எனவே இதோ உன் இல்லத்திற்கு செல்ல பிள்ளையாக நான் வருகிறேன். இந்த ஆணைமுகனை இன்று தொழுதால் உன் வாழ்வில் அனைத்து தடைகளும் நீங்கும். ஆம், என் அண்ணனை நீ மறவாது எப்பொழுதும் முதல் வணக்கத்தை அவனுக்கிடம் செலுத்தி பிறகு என்னிடத்தில் வா என் செல்லமே. நான் உன்னை மனதார ஏற்றுக்கொள்கிறேன். நீ எந்த நேரத்திலும் சோர்விலும் கவலையிலும் இருந்தாலும் இருண்ட உன் வாழ்வில் வெளிச்சத்தை ஏற்றப் போகிறேன். இந்த இரவு நேரம் உன் மனதில் அமைதி கொண்டு வந்துவிடும். நீ சந்திக்கும் கஷ்டங்கள் இந்த இரவுக்கு பிறகு வரும் விடியல் போல உன் வாழ்வு நிச்சயமாக ஒளிபெறும். பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். இதன் பின் உன் வாழ்க்கையில் முன்னேற்றமும் சந்தோஷமும் தன்னிச்சையாக வந்து சேரும் என் செல்லமே. நினைவில் வைப்பாய், நான் எப்போதும் உன் அருகிலே இருக்கிறேன் என்பதை. இது உனக்கான வார்த்தைகள் தான் என் செல்லமே. இதை கேட்டு முடித்த 10 நிமிடத்தில் நிச்சயமாக உனக்கு நல்லதொரு செய்தியை இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள்பாலிப்பேன். இது முருகனின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.